ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃபிக் 3D. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓல்டு செப்பலில் வந்து ஒரு சிம்பிளாக டிசைன் கொடுத்து எப்படி அழகாக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைலரிங்க்கு வந்து அந்த கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் ஷீட்டு. அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டு ஒயிட் பீட் வந்து ஆஃப் ஒயிட் பீட்டு சென்டரில் ஒரே ஒரு ஒயிட் பீட்டும் அதுக்கு சுற்றி இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சின்ன சின்னதாக பீட்ஸையும் சுற்றி ஒட்டணும். இப்போ அதை சுற்றி ஒட்டி முடிச்சது என்ன பண்ணலாம், இப்போ வந்து கோல்டு கலர் பீட் செயின் இருக்கும் இல்லைங்களா, அதே எடுத்து நம்ம 2 லைனுக்கு சுற்றிடணும். இது ரொம்ப ஈஸி ப்ளஸ் சிம்பிளும் கூட. ஆனால் இதை நம்ம வந்து வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணாமல் ஃபெவிக்விக் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபெவிகால் பார்த்திங்கன்னா தண்ணியில் பட்டா எடுத்துக்கும். நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ அந்த டிசைனுக்கு ஃபெவிகால் ஓகே. நம்ம வந்து செப்பலில் வந்து ஒட்டும் போது நீங்கள் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, ஸ்டோன் செயின், ஒயிட் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதே மாதிரி சுற்றி கட் பண்ணி ஒட்டிடணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து கோல்டு பால் செயின் இருக்கு இல்லைங்களா, அதை மறுபடியும் வந்து இது மேலே ஒட்டிடணும். ஒட்டி கொஞ்சம் நேரம் நல்லா காய வச்சுடுங்க. இதே மாதிரி வந்து நம்ம 4 பீசஸ் ரெடி பண்ணிக்கணும். இது நல்லா காஞ்சிட்ட பிறகு இதை வந்து அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி 4 பீசஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த செப்பலில் பார்த்தீங்கன்னா ஓல்டு செப்பலில் வந்து வந்து இரும்பில் வந்து ஒரு பீட்ஸ் வச்ச ஒரு டிசைன் இருந்தது. அது துருப்பிடிச்சு போச்சு. நான் அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த இடத்துல நம்ம இந்த ரெடி பண்ண இந்த பீட்ஸை வந்து நான் அதில் ஒட்ட போகிறோம். நீங்கள் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணாமல் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து நம்ம தண்ணி பட்டாலும் விழாது. இது ஏன்னா இது உங்களுக்கு இப்போ ஃபெவிக்விக் இல்லைன்றனால நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் போட்டால் தண்ணியில் படாமல் இருக்கணும். தண்ணியில் பட்டால் விழுந்துடும். இதே மாதிரி இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ ரிமைனிங் இந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஆல்ரெடி குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்தது. அதாவது முக்கோண ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் இருந்தது. அதை வந்து நான் அங்கங்கே வந்து ஒரே லைனாக பார்த்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் தோணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோனில் ரவுண்டு இருக்குது, ரவுண்டு ஓவல் ஷேப் எல்லாத்துலேயுமே இருக்குது. உங்களுக்கு எதே மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 சைடுமே வந்து ஒரே சைடு பார்த்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸை அப்ளை பண்ணி ஒட்டிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அலாரம் பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு, இல்ல உங்க ஐடியால நீங்க எதனாச்சும் பண்ணது எப்படி வந்திருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பாருங்க. இந்த லைன் வந்து எட்ட எட்ட சிம்பிளா இருந்தாலும், இது போடும்போது அழகா இருக்கும். இப்ப இங்க முடிஞ்சுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னொரு பீஸ் இதே மாரி பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத கட் பண்ணி, நம்ம அந்த கட்ட விரல் இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இத ஒட்டிடணும். ஓகே. கரெக்ட்டா வந்து எங்க பேஸ்ட் பண்றதுன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த மாரி க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. ஓகே. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ரொம்ப சிம்பிளும் கூட. அதே மாரி சிம்பிளா இருக்க செப்பல்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம இதே மாரி பண்ணோம்னா கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது 2மே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். நீங்களும் இத ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.